எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு பெண் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அப்பா அம்மா கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு ஒரு கார்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. நடுவுல அவ வீடு இருக்கு. ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவுல அவ வீடு இருக்கு. அப்போ அவளுக்கு வந்து தண்ணி வேணும்னா ஒரு 200-300 மீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்போ அவ 2 பானை யூஸ் பண்றா. ஒரு நல்ல பானை, இன்னொரு பானை கொஞ்சம் விரிசல் விட்ட ஒரு பானை. அப்போ இந்த நல்ல பானையில அவ எவ்வளவு தண்ணி ரொப்புனாலும் அந்த பானையில இருக்க தண்ணி முழுசா வீட்டுக்கு வந்துருது. ஆனா இந்த விரிசல் விட்ட பானையில அவ தண்ணி எடுக்கும் பொழுது 3/4 கீழே சிந்தி 1/4 தான் வீடு வந்து சேருது. அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல எல்லாரும் அவளை கேட்குறாங்க, நீ இவ்வளோ தூரம் நடந்து வந்துமே இந்த பானையை தூக்கிட்டு வந்தனா அதுல பாதி கீழே சிந்துது, அதுக்கு எதுக்கு நீ இதை எடுத்துட்டு வர, இதை தூக்கி போட்டுட்டு அந்த பானை எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு பத்தியா இன்னொரு பானை, அதே மாதிரி இந்த பானையும் வாங்கிக்கோ, இந்த விரிசல் விட்ட பானையை தூக்கி போட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா அவ காதுலயே வாங்க மாட்டேங்கிறா. ஒரு நாள் இந்த பானைக்கே பொறுக்காம அவகிட்ட கேட்டுருச்சு. அந்த விரிசல் விட்ட பானையை அவகிட்ட கேட்குது, என்னை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றாங்கல்ல, நான் எவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருக்கேன், அந்த பானை பத்தியா எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு, எவ்வளோ நீ தண்ணீர் ஒப்பினாலும் அது கரெக்டா வந்துடுது, ஆனா என்னால 1/4 தான் கொண்டு வர முடியுது தண்ணீரை, என்னை ஏன் யூஸ் பண்ற, இன்னும் நான் எவ்வளோ இம்பர்ஃபெக்டா இருக்கேன், தயவு செஞ்சு என்னை தூக்கி போட்டுட்டு வேற பானை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த பானை கேட்குது. அதற்கு அந்த பொண்ணு பதில் சொல்றான். என்ன சொன்னானா, நீ வெளியில நிறைய பூக்கள்லாம் அழகா பூத்து இருக்குல்ல, அதெல்லாம் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா பார்த்தேன், அதுக்கு என்ன இப்போ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பானை கேட்டுச்சான். அதற்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ இம்பர்ஃபெக்ட் நீ நினைக்கிற, ஆனா இந்த பூக்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்துறது கிடையாது, இவ்வளவு பூக்களும் இன்னைக்கு உயிரோட மலர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான், நீ சிந்தின தண்ணீர் மட்டும்தான் இவ்வளவு பூக்களுக்கும் உயிர் கொடுத்துருக்கு, அதனால நீ என்னைக்குமே உன்னை இம்பர்ஃபெக்ட்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிச்சான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றியே நிறைய பேர் மனசுல ஒரு வரையறை வச்சிருப்பாங்க. இப்படி இருந்தாதான் நல்ல பொண்ணு, இப்படி இருந்தாதான் நல்ல பையன், இப்படி இருந்தாதான் நல்ல கேரக்டர் அப்படின்ட்டு. நம்ம அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை பற்றியே பின்னாடி போய் அவ்வளவு குறை பேசுவார்கள். அது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம காதுக்கே வந்து சேரும், உன்னை பத்தி இவ்வளவு பேசினாங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம அதை பத்தி நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் ஜீசஸ் கிட்ட வந்து ஒரு பெண்ணை தரன்னு இழுத்துட்டு வராங்க. அவ ஏதோ ஒரு தவறு செய்த ஒரு பெண். அவளை இழுத்துட்டு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு மோசஸோட சட்டத்தின்படி இப்படி தவறு செய்த இந்த பெண்ணிற்கு எல்லோரும் அவளை சுற்றி நின்று கல்லால் அடிக்க வேண்டும், இதுதான் வந்து மோசஸுடைய சட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரா, உங்களில் யார் பாவங்கள் செய்யவில்லையோ அவர்கள் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் கூட கிட்ட வரல. மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆனா நம்மை பற்றி பின்னாடி பேசிக்கொண்டே இருப்பவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதை நம்ம மாற்றவே முடியாது. நீங்க எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான். அதனால அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவங்களை பத்தி குறை பேசினாங்கன்னா அந்த பாவம் அவர்களை கண்டிப்பாக இறைவனிடம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் அதை பற்றி நம்ம பெருசா எதுவுமே கண்டுக்க கூடாது. நம்மள வந்து நீ நல்ல பொண்ணு இல்லை, நீ நல்ல பையன் இல்லை, இப்படிலாம் இருந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேறதுன்னு என்று எது சொன்னாலும் நம்முடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸால நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் அழகாகவும் நன்மையாகவும் இருந்தால் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட அழகுதான், அந்த உடைந்த பானையை போல. நன்றி.